வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ்சுதாகர், திரைப்பட இயக்குனர். பேக் பெஞ்ச் மீடியா மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன். இன்றைக்கி யாரை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தின் தந்தையும் தாயுமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக முதல்வர் திரு எடப்பாடி அவரை பற்றி ஒரு அலசல். சமீப காலமாக இந்த கொரோனா ஆரம்பித்ததுலேருந்து பிப்ரவரி மார்ச் இதில் இந்த கணக்கு எடுத்துங்க, இந்த ஒரு 3-4 மாதத்தில் எண்ணிக்கை இல்லாமல் அவர் சேலத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். அது கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லலாம், அது அவருடைய சொந்த ஊர் போகிறாரு அப்படின்னு. சட்டம்ங்கிறது பொது. இன்றைக்கி 8 கோடி தமிழக மக்களுக்கும் 130 கோடி இந்திய மக்களுக்கும் சட்டம்ங்கிறது பொது. ஒரு படித்தவனோ படிக்காதவனோ பாமரனோ ஏழையோ பணக்காரனோ எவனாக இருந்தாலும் பக்கத்து டிஸ்ட்ரிக்கோ பக்கத்து ஸ்டேட்டுக்கோ போகணுன்னா பாஸ் வாங்கணுங்கிறாங்க. இவர் எந்த பாஸ் வாங்கிக்கிட்டு ஆனாவுனா எடப்பாடிக்கு பறக்கிறாருன்னே தெரியலை. சரி, முதலமைச்சர் அதிகாரம், அவர் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சின்ன கேள்வி, நீ மட்டும் தனியாக போனால் பிரச்சனை இல்லை. காமராஜர் ஒரு வாட்டி நகர்வலம் வந்தப்போ கூட சைரன் வச்ச ஒரு ஜீப் வந்ததுக்கு எனக்கு எதுக்கு பாதுகாப்பு, மக்களே பெரிய பாதுகாப்புன்னாரான் காமராஜர். ஆனால் இன்றைக்கி இருக்கிற எந்த முதலமைச்சரும் அப்படி இல்லை. நீங்கள் இன்றைக்கி சேலத்துக்கு கிளம்புறீங்க அப்படின்னா நேற்றுக்கு நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பாக சென்னையிலேருந்து அதிரடி படையும் சிறப்பு பாதுகாப்பு படையும், அங்கே உள்ள நகராட்சி மாநகராட்சி ஊராட்சி அதிகாரிகளும் தலைவர்களும் கட்சி நிர்வாகிகளும் பாதுகாப்பு படைபலம் போஸ்டர் பேனர் நிறைய விஷயத்தில் இறங்கியிருப்பாங்க. இப்போ கடந்த பல ஆண்டு காலமாக, இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேருந்தே வச்சிங்களேன், நிறைய விஷயத்துக்கு நிறைய பாலங்கள் அரசு விழாக்கள் எல்லாமே காணொளி மூலயமா தான் திறந்து வச்சுருக்காங்க. ஆனால் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்கள் 2 அடுக்கா 3 அடுக்கான்னு தெரியல, அதை பார்க்கும்போதே கோபம் தான் வருது. இங்கேருந்து அவர் போய் அந்த பாலத்தை திறந்து ரிப்பன் கட் பண்ணி திறக்கலைன்னா வண்டி போகாது அது மேலே. சொல்லுங்கள் ஐயா, இது சென்னையில் உட்காந்துக்கினே நீங்கள் காணொலி மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அவ்வளோ தூரம் போய் காவல்துறை இம்சைப்படுத்தி, அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியாளரை இம்சைப்படுத்தி, அங்கே உள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மாவட்ட போலீஸ் காவல்துறை டிபார்ட்மெண்ட்டை இம்சைப்படுத்தி மக்களை கஷ்டப்படுத்தி உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டு தேவையில்லாத ஒரு விஷயம். ஐயா, நீங்கள் நல்லவன் சந்தேன், ஆனால் உங்களுக்கு ஆலோசனை கூறக்கூடிய பக்கத்தில் இருக்குங்க பக்கிங்க எவனுமே சரி கிடையாது. நான் ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் தொடர்ந்து ஊடகங்களில் உங்களை பற்றி பேசும்போது இதை குறிப்பிட்டு சொல்கிறேன். எடப்பாடியார் நேர்வழியில் பதவிக்கு வந்தார், குறுக்குல வழியில் வந்தார், அது நம்ம கதைக்கு இப்போ தேவை கிடையாது. பதவிக்கு வந்துட்டீங்க, இருக்கிறீங்க. நீங்கள் சேலம் மாவட்ட தொகுதி மக்கள் ஓட்டு போட்டு ஒன்றும் நீங்கள் முதலமைச்சராக வரல, அது ஒரு அதிர்ஷ்டத்தினால வந்த விஷயம். ஓகேங்களா? இன்றைக்கி 32 ரெவென்யூ மாவட்டமாக இருந்தது 40க்கும் மேற்பட்ட ரெவென்யூ மாவட்டமாக உருவாக்கி வச்சிட்டிங்க. அப்போ ஒரு தாய் தந்தை ஸ்தானத்திலிருந்து 40 மாவட்ட மக்களையும் நீங்கள் காபாந்து பண்ணணும். அப்போ தான் அடுத்த 6 மாதம் கழித்து வரப்போகிற எலெக்ஷனில் கொஞ்சமாவது நம்ம மக்கள் உங்கள்கிட்ட 500,000 வாங்கிட்டு ஓட்டு போட்டாலும் கொஞ்சம் யோசிப்பேன், ஆமாம் எடப்பாடியார் ஏதோ செஞ்சார் அப்படின்னு. நீங்கள் ஆனா ஊனானா மார்ச் மாதத்துலேருந்து சேலம் தொகுதிக்கே போய்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களை மாதிரி ஊடகவியாளர்களுக்கும் சமூக சிந்தனையாளர்களுக்கும் தொலைநோக்கு பார்வையாளர்களுக்கும் கொஞ்சம் படிக்காத கொஞ்சம் வெளி உலகம் அறிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற மக்கள் அத்தனை பேருக்குமே ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும், மனவேதனையை கொடுத்துரும். நீங்கள் அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 144 சட்டம் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு ஜனத்தை கூட்டுறீங்க? தப்பு இல்லையா? சட்டம்ங்கிறது பொதுங்கய்யா. சின்ன கதை, திருப்பதி பெருமாள், நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி,
திருப்பதி பெருமாளுக்கு இங்கே ஷோல்டரில் சங்கு சக்கரம் இருக்கும். உலகத்தையே படைத்தவர் பெருமாள் தான் அப்படின்னாலும் அந்த சங்கு சக்கரம் திருப்பதி பெருமாளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில் அவருக்கு அவரே சூடிக்கிட்டாராம். விஷயம் தெரிஞ்சப்ப உடனே உடையவர் ராமானுஜரை பற்றி பார்த்து அவர் கேட்டாராம், ஐயா, வைணவ ரீதியாக அந்த சங்கு சக்கரம்ங்கிறது பஞ்சசம்ஹாரம், பாமர மக்கள் அத்தனை பேரையுமே, தமிழ் மக்கள் எல்லாமே முத்திரை ஸ்தானம் சொல்லுவாங்க. இதை நானே, உலகத்தை படைத்த கடவுள் நானாக இருந்தாலும் இதை அடியேன் சூடிக்கக்கூடாது, ஒரு குருவாக இருந்து ஒரு மனிதன் எனக்கு சூடணும் அப்படின்னு கை கூப்பி கேட்குறப்ப, ராமானுஜர்கிட்ட பெருமாள் கேட்குறப்ப பெருமாள் யோசிக்கவே இல்லையா ராமானுஜர். பெருமாளுக்கு அந்த முத்திரை ஸ்தானம், ஒரு மாணவனாக குழந்தையா கீழே உட்காரடான்னு சொல்லி முத்திரை ஸ்தானம் பண்ணி வச்சாராம். திருப்பதி பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த வைணவ கதைகளை கேளுங்க. 1000 வாட்டி திருப்பதி போயிட்டு வந்திருக்கீங்க. கடவுளுக்கே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பொருந்தும். நானாக சூடிக்கக்கூடாது, ஒரு குருவாக இருந்து சூடுங்க. அப்படி சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் பொது. நீ முதலமைச்சராக இருந்தாலும் நீ 1008 வாட்டி எடப்பாடிக்கு போவியோ, சேலத்துக்கு போவீங்களா? ஐயா, இன்னொரு 6 மாதத்துக்கு நீங்கள் உயிரோடு இருக்கணும். இந்தியாவிலேயே சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அன்பழகன் இறந்தாரு அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய வேதனை. இதுக்கு யார் காரணம்? அவர் காரணமா? திமுக தலைவர் மு க ஸ்டாலின் காரணமா? இல்லை நீங்கள் காரணமா? இல்லை தொகுதி மக்கள் காரணமா? இயற்கை. சமூக பரவல் கூடாது, சமூக இடைவெளி வேணும், வீட்டிலே இருங்க, அடங்கிருங்கன்றீங்க. நீங்கள் அடங்கியிருக்கீங்களா? முதல்ல ஐயா, இருக்கிற 6 மாதத்துக்கு நீ உயிரோடு வேணுமியா? ஆனால் அவனோட ஒரு கும்பலை இழுத்துக்கின்னு போயிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு எவன் ஆலோசனை கூறுறான்? ஆலோசனை கூறுறவர்களுக்கு உங்களுக்கு நல்லபடி ஆலோசனை கூறுறவனை பக்கத்தில் வச்சிங்க. படித்தவனோ படிக்காதவனோ அது முக்கியம் கிடையாது. ஒரு மேம்பாலம் திறக்கிறதுக்கு நீங்கள் போகணுமா? இந்த கடந்த 3 மாதத்தில் நீங்கள் சேலம் ட்ரிப் பண்ணதை மட்டும் எடுங்க, கணக்கு வழக்கு எடுங்க, மொத்தமாக எவ்வளோ செலவாச்சுன்னு கணக்கு எடுங்க. தவறுங்க ஐயா, இதை செய்யாதீங்க. அரசு அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், நம்மளுடைய தமிழக முதல்வர் தான் அப்படின்னாலும் அவர் ஒரு உத்தரவு போட்டார் அப்படின்னா அது அப்படியே நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. எதிர்த்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் தான் விடை பிறக்கும். அந்த ஆள் இங்கேருந்து போகிறாரு, எவன் ஒருத்தன் மாலை போடுறான், சால்வை போடுறான், கையை கொடுக்குறான், அச்சின் தும்புறான், ஏதாவது ஒன்று வந்துருச்சு, வந்து தொலைஞ்சுதுன்னு வச்சுக்கிங்க. வேண்டாயா, இருக்கிற 6 மாதம் சட்ட ஒழுங்கையாவது கரெக்டாக காப்பாற்றுங்க. முதல்வர்னு ஒருத்தர் வேணும். இந்த கடந்த 5 ஆண்டு காலங்களில் மாற்றி இபிஎஸ், ஓபிஎஸ், ஜெயலலிதா, இன்னும் இடையில இன்னும் 10 டிக்கெட் வந்திருக்கும். வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ கூட இருக்கிற அத்தனை பேருமே அடுத்த முதலமைச்சர் நான் தான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் அரசியல் பேச விரும்பல. இருக்கிற உங்களுடைய ஆட்சி காலம் தான் ஒரு 6 மாதத்துலேயும் உங்களுடைய உயிர் எங்களுக்கு முக்கியம். தயவு செஞ்சு அது மேலே கவனமாக இருங்க. இந்த ரெக்வஸ்ட்டு ஊரில் உள்ள 8 கோடி மக்களையும் தனித்திரு விழித்திருன்னு முதல்ல நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் முதல்ல நீங்கள் கரெக்டாக இருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஆகாஷ் சுதாகர் ஃபைட் ஃபார் ரைட், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இந்த ஊடக செய்தி முழுக்க எடப்பாடியாருக்கு தான். இதை கவனத்தில் கொள்வீங்க, செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இனி வரும் எந்த அரசு விழாக்களும் கடந்த 3 மாதங்களுக்கு நீங்கள் போய் திறக்கணுங்கிற அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு இருந்த இடத்துல இருந்தே திறங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கடந்த வாரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில், பேர் சொல்ல விரும்பல, வாந்தி வர மாதிரி இருக்கிற அத்தனை அதிகாரியும் ஒரு தாசில்தார் ஆஃபீஸ், தாலுகா ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறான். எல்லாம் கரவேட்டி, ஏடிஎம்கே கரவேட்டி, மீன் மார்க்கெட்டை விட கேவலமான ஒரு கும்பல். சுத்தி கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 100 போலீஸ் பாதுகாப்பு, சமூக இடைவெளி. உன் பேரை கெடுக்கிறதே உன் கட்சிக்காரன் தாயா. சுற்றி உள்ள அதிகாரிகளுக்கெல்லாம் எவனுக்கும் கடமைக்கு நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு போகிறானுங்க. ஆனால் அவங்களுடைய உயிரும் முக்கியம். நீங்கள் இங்கேருந்து சேலத்துக்கு போகிற கொஞ்சம் யோசி, தப்புன்னு கிளம்பி போக முடியுமா? தயவு செஞ்சு அதெல்லாம் செய்யாதீங்க.
அழகாக உட்காந்துக்கிட்டு சென்னை கோட்டையில் உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு மாட மாளிகை, அரசு மாட மாளிகை இருக்குது, அதில் உட்காந்துக்கிட்டு நிர்வாகம் அழகாக பாருங்கய்யா. அடுத்து வர 6 மாதம் எலெக்ஷனில் எப்படி ஜெயிக்கலாங்கிற ஒரு யோசனை பாருங்கள். அது சேலம் ட்ரிப் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க உன் சொந்த பந்தத்தை பார்க்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய விழாக்கள் இந்த 2 வருடத்தில் எத்தனை வாட்டி உங்கள் மாவட்டத்துக்கு போயிருக்கீங்க, எத்தனை வாட்டி பிற மாவட்டங்களுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை சொல்லவே. ஸோ அரசு அதிகாரிகள், தமிழக முதல்வர்களின் ஆலோசகர்கள், உயர் அதிகாரிகள் அத்தனை பேருமே இந்த செய்தியை கவனத்தில் கொள்ளணும். திரும்பவும் இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு முதல்வரை உட்படுத்திடாதீங்க. அனைவருக்கும் நன்றி. நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர், திரைப்பட இயக்குனர்.